ஸோ இதில் கன்ஸ் பாருங்கள், இதில் வந்து பீன்றது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இங்கே பிக்யூன்றது 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இங்கே பிக்யூஆர்ன்ட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 ரோ தான் வரும். இதில் நம்பர் ஆஃப் ரோஸ்ன்றது 2 ரோஸ் வரும். ஓகேவா? இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 8 ரோஸ் வரும். இதுக்கு வந்து சின்ன ரூல் இருக்குது. இது வந்து ஒன்லி 1 ஸ்டேட்மெண்ட்னா 2/1, ஸோ 2 ரோஸ். இது 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் 2 ஸ்கொயர், ஸோ 4 ரோஸ். இதில் 3 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் 2/3, தட் இஸ் 8 ரோஸ். ஓகே, இதான் இருக்குது. இதை ஷார்ட் எழுதுறது ஈஸியாக சொல்லித்தரேன். ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், அவ்வளோதான் இதில் வரும். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக கொஸ்டின் கேட்டனால எழுதியிருக்கேன். இது நெகேஷன் பீன்ட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கா, அதில் 2 ட்ரூ 2 ஃபால்ஸ் முதல் போடுங்க. 2 டைம்ஸ் ட்ரூ எழுதுங்க, 2 டைம்ஸ் ஃபால்ஸ். தென் 1 டைம் ட்ரூ 1 டைம் ஃபால்ஸ், 1 டைம் ட்ரூ 1 டைம் ஃபால்ஸ். தென் அகைன் பிக்யூஆர்னு இருக்கா, இதில் வந்து 4 ட்ரூ 4 ஃபால்ஸ், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், 1 ட்ரூ 1 ஃபால்ஸ், 1 ட்ரூ 1 ஃபால்ஸ். சப்போஸ் உங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து பிக்யூஆர்எஸ் அப்படி இருந்தால் how many number of rows கவுண்ட் பண்ணோம்னா 2/4, that is 16 rows are there. 16 ரோஸ்னால் ஷார்ட் எப்படி எழுதுறதுனா, இதில் இங்கே பாருங்கள், 2 ரோஸ்னால் 1 ட்ரூ 1 ஃபால்ஸ், 4 ரோஸ்னால் 2 ரோஸ், சாரி 2 ட்ரூ 2 ஃபால்ஸ்னு இருக்கேன். 8 ரோஸ்னால் ஓகே 8 ரோஸ். ஓகேவா? 4 டைம்ஸ் ட்ரூ 4 டைம்ஸ் ஃபால்ஸ் இருக்கேன். ஸோ சப்போஸ் 16 ரோஸ்னால் 8 டைம்ஸ் ட்ரூ, தென் 8 டைம்ஸ் ஃபால்ஸ், 8 times false, then 4 times true 4 times false, again 4 times true 4 times false. அடுத்தது 2 times true 2 times false, அடுத்து 1 time true 1 time false. இப்படி தான் ஃபில்அப் பண்ணணும். ஸோ ஃபில்அப் பண்ணுற ஐடியா மட்டும் அவங்க சொல்லிக் கொடுக்குறேன், வேறு எதுவும் நான் போவே இல்லை. ஸோ நான் இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட்டாக, 2 ஸ்டேட்மெண்ட்ஸாக, 3 ஸ்டேட்மெண்ட்ஸாக, 4 ஸ்டேட்மெண்ட்ஸாக நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஒன்லி 1 ஸ்டேட்மெண்ட்னா 2 ரோஸ் வரும், 2 ஸ்டேட்மெண்ட்னா 4 ரோஸ் வந்துருக்கும், 3னா 2/3 8, 4னா 2/4 16. இது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ். பாசிபிலிட்டிஸ் எழுதுறதுக்கு ஷார்ட்கட் வந்து 1 ட்ரூ 1 ஃபால்ஸ். இதில் 2 டைம்ஸ் ட்ரூ 2 டைம் ஃபால்ஸ், தென் 1 டைம் ட்ரூ 1 டைம் ஃபால்ஸ் இப்படி எழுதணும். அடுத்து இதில் 4 டைம்ஸ் ட்ரூ 4 டைம்ஸ் ஃபால்ஸ், 2 டைம்ஸ் ட்ரூ 2 டைம்ஸ் ஃபால்ஸ் இப்படி எழுதணும். ஓகே, இப்படி தான் கொண்டு போகணும், கன்வே பண்ணணும். புரியுதா? ஓகே, இப்போ அவங்க ஐடியா கொடுக்குறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு இதில் பிஆர்கியூ, ஆர்ன்ற சிம்பிள் என்னென்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது இப்போ நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அதாவது எ பாய் இஸ் ஸ்டடிங் இன் COA மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அடுத்து வந்து தோனி இஸ் த பெஸ்ட் இந்தியன் கேப்டன். ஓகே, அதான் சொன்னேன். ஓகே, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் இந்தியன் கேப்டன் சொன்னேன். இதில் either this statement or another statement, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆர் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. அதான் ஆர் சிம்பிள். இந்த ஆர் சிம்பிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ் பா, 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ், அதர் தென் பேலன்ஸ் எல்லாமே ட்ரூ. புரியுதா? இப்படி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அடுத்து பி அண்டு கியூனா, இப்போ நான் 2 ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், ரெண்டுமே ட்ரூ இருந்தால் ட்ரூ, 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ இருந்தால் ட்ரூ. ஏன்னா அண்டுனாவே அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அண்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இஃப் போத் ஆர் ட்ரூ தென் ஆன்சர் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஓகே, அண்டுன்றது ஏ. ஓகே, அண்டு. ஓகே, ஆறுன்றது இது ஆர் அது இது. ஓகே, அதில் ரெண்டு ஏதாச்சும் ஒன்று ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ் தான். அடுத்தது பி தென் கியூ, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிஷனல் சொல்லுவாங்க. இது கண்டிஷனல். ஓகே, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. அடுத்து வந்து இதில் எப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூலேருந்து ஃபால்ஸ் பண்ணால் ஃபால்ஸ் பண்ணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்து ஃபால்ஸ் பண்ணால் ஃபால்ஸ், அதர்வைஸ் பேலன்ஸ் எல்லாம் ட்ரூ. இப்போ இதில் நான் கேப் போட்டிருக்கேன்னு என்ன சொல்ல வரேன்னா, பேலன்ஸ் எல்லாம் ட்ரூன்றேன். இது மட்டும்தான் ஃபால்ஸ், பேலன்ஸ் எல்லாம் ட்ரூ. இது மட்டும்தான் ட்ரூ, பேலன்ஸ் எல்லாம் ஃபால்ஸ். இதில் இது மட்டும்தான் ஃபால்ஸ், பேலன்ஸ் எல்லாம் ட்ரூ. ஓகேவா? அடுத்து பை கண்டிஷனல் கியூ. அடுத்து வந்து இது கண்டிஷனல்ப்பா, இது கண்டிஷனல். அடுத்து என்ன சொல்கிறேன், பை கண்டிஷனல். ரெண்டு தடவை கண்டிஷனல் இருக்குது, ஆரோ இப்படி இருக்குது இப்படி இருக்கா, அதான் பை கண்டிஷனல். இதுக்கு என்னென்னா, இஃப் போத் லெட்டர்ஸ் ஆர் சேம் தென் இட் இஸ் ட்ரூ. அதாவது என்ன சொல்கிறேன்னா, ரெண்டுமே சேம் லெட்டராக இருக்கா, ட்ரூன்னு இருக்குது, ஸோ ட்ரூ. ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது, ஸோ இது ட்ரூ. நடுவில் இருக்க ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இது ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் ஆர்னு சொல்லுவாங்க. ஒரு இந்த சிம்பிள் போட்டு மேலே ஒரு பார் போட்டு இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர். இதில் என்னென்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரூ. இப்போ இது அப்படியே இதுக்கு ஆப்போசிட், ஏன்னா இது ரெண்டுமே சேமாக தான் ட்ரூன்னு சொன்னேன்.
ரெண்டுமே சேமாக இல்லைனா ஃபால்ஸ் சொன்னேன், ஆனால் இங்கே ரெண்டுமே சேமாக இல்லைனா தான் ட்ரூ. ஸோ அதர் தான் ஃபால்ஸ், மிச்சம் ரெண்டுமே ஃபால்ஸ். புரியுதா? அகைன் திருப்பி ஒரு சொல்லிடுறேன். என்ன சொல்ல போகிறேன்னா பாருங்கள், இதில் ஆர் சிம்பிள்னா ஆர் அப்படின்னா ரெண்டுமே ஃபால்ஸ் தான் ஃபால்ஸ், அண்டுனா ரெண்டுமே ட்ரூ தான் ட்ரூ. ஸோ இங்கே வந்து ஆர் சிம்பிள்னா ரெண்டுமே ஃபால்ஸ் தான் ஃபால்ஸ், அண்டுனா ரெண்டுமே ட்ரூ தான் ட்ரூ, ஆரோனா அதாவது தென். ஓகே, இது வந்து இஃப் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தென்னு சொல்லுவாங்க இது. ஓகேவா? ஆமாம், இது நான் டீச் பண்ணுறப்ப சொல்கிறேன். அடுத்து இன்னொரு ஃபர்தராக ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது சொல்கிறேன். இப்போ இதில் வந்து இதில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கடையில் ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்கப்பா, இது ரெண்டு சிம்பிள் கடையில் அண்டு யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஃபாக இருக்கும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தென்னாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இஃப் அண்ட் ஒன்லி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். இதில் வந்து என்னென்னா இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். போத் ஆர் ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்றேன். இஃப் போத் ஆர் ட்ரூ இட் இஸ் ட்ரூ. இப்போ பி தென் கியூன்றப்ப ட்ரூலேருந்து ஃபால்ஸ் பண்ணால் ஃபால்ஸ், அதர்வைஸ் பேலன்ஸ் எல்லாம் ட்ரூ. இப்போ பை கண்டிஷன்ன்றப்ப இஃப் போத் ஆர் ட்ரூ ஆர் போத் ஆர் ஃபால்ஸ் இட் இஸ் ட்ரூ. ரெண்டுமே சேம் லெட்டர் இருந்தால் ட்ரூ, அதர்வைஸ் பேலன்ஸ் டூ ஆஃப் தம் ஃபால்ஸ். ஓகே, ஆனால் இங்கே எக்ஸ்க்ளூசிவ் வரல, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ட்ரூ, பேலன்ஸ் எல்லாம் ஃபால்ஸ். ஓகேவா? சரி, இது கிளியராக புரியுதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சிக்ஸ் சம், கன்ஸ்ட்ரக்ட்ஸ் த ட்ரூத் டேபிள் ஃபார் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபஸ்ட் சம், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து செப்பரேட்டாக 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எதை நோட் பண்ணணும்னா, இங்கே டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 1, 2 2 தான் இருக்குது. இங்கே 1, 2 2 தான் இருக்குது. இங்கே 1, 2 2 தான், அதாவது டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் சொல்கிறேன். பிக்யூ தான் இருக்குது. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா PQR இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நான் இப்போ என்ன சம் செய்ய போகிறேன்னா, இந்த ஃபஸ்ட் சம்மும் ஃபோர்த் சம் செய்ய போகிறேன். மாடல் ஒன்று செய்ய போகிறேன். இதை நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல் நான் என்ன செஞ்சுருப்பேன்னா, உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இதில் மெட்டீரியல் தான் இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து இந்த பாருங்கள், ஆர் சிம்பிள் அண்ட் சிம்பிள் எல்லாமே கொடுத்துருப்பேன். அப்போ ஆர் அண்டு நான் சொன்னேன், ரெண்டுமே ட்ரூ தான் ட்ரூன்னேன், பேலன்ஸ் எல்லாம் ஃபால்ஸ் இருக்கா? ஆர்னா ரெண்டுமே ஃபால்ஸ் தான் ஃபால்ஸ், பேலன்ஸ் எல்லாம் ட்ரூ. புரியுதா? இதை கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, டிஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா கன்ஜெக்ஷனாக சேர்க்கறது, அண்டுன்றது மீனிங் பாருங்கள். ஓகே, அண்டு வந்து சேர்க்கறது தான். அதேமாதிரி ஆறுன்றது டிஸ்டிங்ஷன், ரெண்டையும் கட் பண்ணுறது. ஓகே, பிரிக்கிறது. அடுத்து இதில் என்ன கொடுத்துருப்போம்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இதான் இருக்குது பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்ன சொன்னேன், ட்ரூலேருந்து ஃபால்ஸ் பண்ணால் ஃபால்ஸ், பேலன்ஸ் எல்லாம் ட்ரூன்னு சொன்னேன். பை கண்டிஷனில் ரெண்டுமே சேம் லெட்டர் இருந்தால் ட்ரூன்னு சொன்னேன், பேலன்ஸ் எல்லாம் ஃபால்ஸ் சொன்னேன். ஸோ ரெண்டுமே சேம் லெட்டர் ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும், அதெல்லாம் ட்ரூ போட்டு பிளின்ஸ் ஃபால்ஸ் இருக்கும். அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ன்றது என்னென்னா, போத் ஆர் டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ்னால் ட்ரூ, பேலன்ஸ் எல்லாம் ஃபால்ஸ் சொன்னேன். ஸோ அதான் இங்கே இருக்குது. உங்களுக்கு சொல்லாத ஒன்று டாட்டாலஜி அண்ட் கான்ட்ராக்ஷன்ஸ். டாட்டாலஜின்னு என்னென்னா, போத் ஆர் ட்ரூ, ஃபைனல் ஆன்சர் வந்து ட்ரூ வந்துச்சுன்னா அது டாட்டாலஜின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கான்ட்ராடிக்ஷன் சொல்லுவாங்க. ஃபைனல் ஆன்சர் இருக்கும்ல, அந்த காலம் வந்து ஃபைனல் ஆன்சர்ன்ற காலம் வந்து ட்ரூவாக இருந்தால், எல்லாமே ட்ரூவாக இருந்தால் டாட்டாலஜி, ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தால் கான்ட்ராடிக்ஷன்ஸ். சப்போஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு சார், இப்போ இந்த மாதிரி இருக்குது, இது வந்து கான்டிஞ்சன்சின்னு சொல்லுவாங்க. கான்டிஞ்சன்சி. ஓகேவா? இதான் சொல்லியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதான் இங்கே நெய்தர் டாட்டாலஜி நார் கான்ட்ராடிக்ஷன் இஸ் கால்டு த கான்டிஞ்சன்சி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஸோ இதான் ரூல்ஸ்ன்றது இருக்குது. ஓகே, இப்போ சம் பார்ப்போம். சம் வந்து இப்போ என்ன சம் ஆரம்பிக்கிறேன்னா, ஃபஸ்ட் சம் நெகேஷன் P அண்டு நெகேஷன் Qன்னு இருக்குது. இந்த சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த ரோமீட்டர்னா 6th ரோமீட்டர் ஃபஸ்ட் சம். ஃபஸ்ட் சம் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக கொஸ்டின் எழுதுகிறேன். நெகேஷன் P அண்டு நெகேஷன் Q. இதில் அண்டு ஆர் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, இப்படி இருந்துச்சுன்னா இது இங்கே பாருங்கள், ஏ அண்டு கரெக்டாக இந்த மாதிரி சொல்கிறேன். இது அண்டு ஸ்டார்டிங் லெட்டர் ஏ மாதிரி இருக்கா? அடுத்து ஆர் இப்படி தானே போடுவீங்க, அதான் ஆர் இப்படி. ஓகேவா? பார்த்துக்கோங்க. இதில் அண்டு ஆர் மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகும், மிச்சம் கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ இங்கே வந்து நெகேஷன் P அண்டு நெகேஷன் Qன்னு இருக்குது. இதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. Pன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, Qன்னு ஒன்று இருக்குது. இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணால் எனக்கு நெகேஷன் P வேணும், தென் நெகேஷன் Q வேணும், அடுத்தது ரெண்டையும் நான் அன் பண்ணணும். ஸோ நெகேஷன் P அண்டு நெகேஷன் Q. இப்போ P ஃபில்லப் பண்ணுறேன், PQ ஃபில்லப் பண்ணுறேன். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் மேலே இருக்க அந்த ஹெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த ஹெட்டிங் ஃப்ரேமில் கரெக்டாக முக்கியம். நெகேஷன் P ஃபஸ்ட்டு வந்து நான் செய்யணும், அதுக்கு முன்னாடி நான் அது ஃபில்லப் பண்ணிக்கிறேன். அதாவது ரெண்டுமே ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸ். அடுத்து 1 ட்ரூ 1 ஃபால்ஸ், 1 ட்ரூ 1 ஃபால்ஸ், இப்படி ஃபில்லப் பண்ணிக்கோங்க. நெகேஷன் P அப்போ எதை நீங்கள் பார்க்கணும், உங்கள் வியூ ஃபுல்லாமே இது மட்டும்தான் இருக்கணும், Qவை பற்றி பார்க்காதீங்க. அப்போ நெகேஷன் Pனா Pக்கு அப்படியே ஆப்போசிட்ஸ். ஸோ போத் ஆர் ஃபால்ஸ், போத் ஆர் ட்ரூ. ஓகே, அடுத்து வந்து நெகேஷன் Q. அப்போ Qக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ Qக்கு ஆப்போசிட்னா ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. ஓகேவா? இதாக இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து அண்டுன்னு என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட,
ரெண்டுமே ட்ரூ இருந்தால் ட்ரூன்னு, ரெண்டுமே ட்ரூ எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே தான் இருக்குது. அவ்வளோதான், பேலன்ஸ் எல்லாம் ஃபால்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சா. இதான் வந்து ஃபஸ்ட் சம். ஓகே ரைட். 6th ரோமன்டரில் 4th சம் பார்க்க போகிறோம். 4th சம் கொஸ்டின் என்ன இருக்கலாம், நெகேஷன் P then R அண்டு P பை கண்டிஷனல் Q இருக்குது. இதான் கொஸ்டின். இப்போ எழுதிட்டாங்க. இதில் டோட்டலாக ஸ்டேட்மெண்ட் பார்த்தா P டேர்ம் Q டேர்ம் R டேர்ம் இருக்குது. அதனால் PQR ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். இப்போ ஹெட்டிங் ஃபில்லப் பண்ண போகிறேன். ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னா நெகேஷன் P தேவைப்படுது. அப்போ நெகேஷன் Pன்னு ஒன்று, அடுத்து நெகேஷன் B தென் R, இது எழுதிடுங்க, நெகேஷன் B தென் R. ஸோ லெஃப்ட் இந்த இது முடிஞ்சு. ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்னா, அடுத்து B வந்து பை கண்டிஷனல் Q, அதான் இது. ஓகே, டபுள் ஆர் அதான் P பை கண்டிஷனல் Q. ஓகேவா இது. ஸோ இதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு சேர்த்து நெகேஷன் P தென் R அண்டு P பை கண்டிஷனல் Q. இது இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்கும் டோட்டலாக? 8 இருக்கும். இதுக்கு எப்படி எழுத சொன்னேன் உங்கள்கிட்ட, 4 times ட்ரூ 4 times ஃபால்ஸ். அடுத்து 2 times ட்ரூ 2 times ஃபால்ஸ், 2 times ட்ரூ 2 times ஃபால்ஸ், 1 time ட்ரூ 1 time false, 1 time true 1 time false, 1 time true 1 time false, 1 time true 1 time false. Then negation P na P க்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ இங்கே 4 true 4 false அப்படியே ஆப்போசிட்டாக வரும். 4 times false 4 times true ஆயிடும். ஓகேவா. அடுத்தது negation P then R, இதுலேருந்து இது. ஓகேவா. அப்போ ஆரோ இப்படி பார்க்கணும் நம்ம. ஓகேவா. ட்ரூலேருந்து ஃபால்ஸ் போகணும். அப்போ ட்ரூலேருந்து ஃபால்ஸ் போனோம்னா எங்கே இருக்குன்னு பாருங்கள். ட்ரூலேருந்து ஃபால்ஸ், அதான் ஃபால்ஸ் சொன்னேன். பேலன்ஸ் எல்லாம் ட்ரூன்னு சொன்னேன். ட்ரூலேருந்து ஃபால்ஸ் இந்த இருக்குது. ஸோ இந்த டேர்ம் ஃபால்ஸ், இந்த டேர்ம் ஃபால்ஸ். ட்ரூலேருந்து ஃபால்ஸ் இங்கே இருக்குது, இதுவும் ஃபால்ஸ். பேலன்ஸ் எல்லாம் ட்ரூ. அப்போ 4 ட்ரூ இதுவும் ட்ரூ தான், இதுவும் ட்ரூ தான். ஓகேவா. இது வந்து இது ஒரு ஆன்சர் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அது P பை கண்டிஷனல் Q. பை கண்டிஷன் என்ன சொன்னேன், போத் ஆர் சேம் லெட்டர் இட் பிகம்ஸ் ட்ரூ. அப்போ ரெண்டுமே சேம் லெட்டர், P டேர்ம் Q டேர்ம் ரெண்டுமே சேம் லெட்டர் இது இருக்குது. ஓகே. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுமே ட்ரூ தான். அடுத்தது ரெண்டுமே சேம் லெட்டர் இங்கே கடைசி ரெண்டு இருக்குது. ஸோ கடைசி ரெண்டும் ட்ரூ. அப்போ மிடில் எல்லாம் ஃபால்ஸ். ஓகே. இப்போ இந்த இது ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதாவது இந்த 2 ப்ராக்கெட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த 2 கடையில் அண்டு. இப்போ அண்டுனா ரெண்டுமே ட்ரூ தான் ட்ரூ. ஓகேவா. அப்போ ரெண்டுமே ட்ரூ வந்து இங்கே இருக்குது, வேறு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆரோ போட்டு பாருங்க, அப்போ தான் தெரியும். அவ்வளோதான். அப்போ இந்த இது ஓகே, இந்த 3 தான் ட்ரூ, பேலன்ஸ் எல்லாம் ஃபால்ஸ். இதான் ஆன்சர். ஸோ இப்படி நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் 6 ரோமட்டில் ஃபஸ்ட் சம் 4th சம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்க போகிற நெக்ஸ்ட் என்னென்னா, செவன் ஃபுல்லாக இருக்குது. ஓகே. இது ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் கொஸ்டின் கரெக்டாக ஹெட்டிங் ஃப்ரேமில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 7th 8th 9th அப்படியே 15th வரைக்கும். இதில் வந்து எக்ஸப்ட்டு 12th 1 அண்டு 15th 1, இது 15th இல்லை 14th 1, இது 2 மட்டும் வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள்னு போட்டிருப்பாங்க. அதை நான் டீச் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா. இது எல்லாமே ஹோம்ஒர்க் தான். இதில் வந்து 8th சம் வந்து என்னென்னா சொல்லிடுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் செய்வீங்க, போத் ஆர் ஈக்குவல் சொல்லணும். ஓகே. என்னமா இது ஒரு டாபிக் மட்டும் பார்த்துருவோம், அடுத்த ஒரு சம் நடத்திடுறேன்.